முத்தரசன் ஸ்வேதாவோட கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். அதுக்கு வெண்ணிலாதான் தடையா இருக்கான்னா அவளை நான் ஒளிச்சு கட்ட கூட தயங்க மாட்டேன். வெண்ணிலாவை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அவளுக்கு துணையா நான் நிப்பேன். எல்லாத்தையும் மீறின தெய்வ சக்தி அவளுக்கு துணையா இருக்கும். அப்போ இவ்வளவு வருஷமா நான் கொல்லிமலையில் இருந்த தவமும் அதன் மூலியமா எனக்கு கிடைச்ச சக்தியும் பொய்யா? அதுக்கு வலிமை இல்லையா? அவ தெய்வத்தோட குழந்தையா இருந்தாலும் அவளை அழிச்சே தீருவேன். அப்படியா? அப்படின்னா நாளைக்கே அவளை நான் கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன். அழிக்க முடியுதான்னு பாரு. கூட்டிக்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நானே அவளை பூஜையில கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைச்சேன். நீங்களே கொண்டு வந்து உட்கார வச்சா என் வேலை சுலபமாயிடும். அவளுக்காக வசியம் பண்ற பூஜையை நான் செய்யறேன். அவளையும் என் வசியத்தை கட்டுப்பட வச்சு இதே ஊர்ல துணியை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமான அலைய வைக்கிறேன். இந்த ஊரை விட்டு அவளை நான் ஓட வைக்கிறேன். ஓஹோ, என்னால் அவசியப்படுத்தப்பட்ட முத்தரசனுக்கும் இந்த ஸ்வேதாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு பைத்தியக்காரிய அலைய போற அந்த வெண்ணிலா தான் தாலி எடுத்து கொடுக்க போறா. அவ கையால தாலி எடுத்து கொடுக்க வைப்பேன். அந்த கல்யாணம் முடிஞ்சதும் வெண்ணிலாவை உரு தெரியாம அழிச்சிருவேன். உங்களால முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க. உங்களால வெண்ணிலாவோட நிழலை கூட தொட முடியாது. அத நான் நாளைக்கு நேர்ல காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். ஸ்வேதா, நாளைக்கு அந்த வெண்ணிலாவை பைத்தியமாக்கி ரோடா சுத்த விடுறேன் பாரு. நாளைக்கு கடவுள் விருப்பப்படி நடக்கட்டும். வாமா, நல்லா இருமா, நல்லா இரு. திடீர்னு கோயிலுக்கு வான்னு சொல்லிவிட்டீங்க, என்ன விஷயமா? இன்னைக்கு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சூரிய கிரகணம்மா. நீ இந்த பூஜையில உட்கார்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம உன் கல்யாணம் நடக்கணும்னு பூஜை பண்ணா நல்லபடியா நிச்சயமா அது நடக்கும்மா. அந்த ஆத்தா உனக்கு முழு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பூஜை மூலமா வழங்குவா. அதுக்காக தாமா உன்னை வரவழைச்சேன். அப்ப நான் இப்பவே பூஜை ஆரம்பிக்கட்டுமா? சந்தோஷமா ஆரம்பிமா. மனசார கல்யாணத்துல எந்த தடையும் வரக்கூடாதுன்னு பூஜை பண்ணுமா. நீ வேண்டியபடி எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்த நாளும் இந்த குறித்த நேரமும் உனக்கு உதவும்மா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்மா, நீ பூஜை செய்யறப்போ உன்னை சுத்தி எது நடந்தாலும் நீ பூஜை விட்டு எழுந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. ஏன் இப்ப திடீர்னு இத பத்தி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நீ பூஜையை மட்டும் ஆரம்பிமா. நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு மன உறுதி உண்டு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம பூஜைய நல்லபடியா செய்யுமா. சரிம்மா, நான் அம்மனை கும்பிட்டுட்டு வந்துட்டு பூஜையில உட்கார்றேன். சரிம்மா. உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். கிரகணம் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள வெண்ணிலாவை வசியம் செஞ்சு என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் இப்ப எப்படி முத்தரசன் உங்க கைப்பாவையா மாறினாரோ
அதே மாதிரி வெண்ணிலாவும் மாறுவா. நான் சொன்ன மாதிரி துணியை கிழிச்சுக்கிட்டு ஓடுவோம். இந்த சபதத்துல நான் வெல்வேன். மேல வானத்தை பாருங்க, கிரகணம் ஆரம்பிக்குதா? இப்ப எப்படி சூரியன் அஸ்தமனமாகுதோ அதே மாதிரி அந்த வெண்ணிலாவோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமனமாக போகுது. வெண்ணிலாவை மட்டும் நீங்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும் குருஜி. மாமாவை அடைய தடையா அவ இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓம் கிரீம் க்ளீம் ஹரீம் ஓம் ஓம் காளி நமோ நமக. ஜெய் காளி. நாகாத்தம்மா, இந்த கல்யாணம் என் தகுதிக்கு மீறின விஷயம்னு எனக்கு புரியுது. ஸ்வேதாக்கா தனக்கு தான் தகுதி இருக்கு, நான் குறுக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி என் முத்து மாமா எனக்கு வேணும். எனக்கு அந்த வரத்தை கூட ஆத்தா. அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன குருஜி இது? வெண்ணிலா எந்த தடையும் கஷ்டமும் இல்லாம நல்லா தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு மாறுதலும் இல்லையே. அவளுக்கு வசியம் பண்ணணும்னா முதல்ல கோயில்ல இருந்து வெளியே வர வைக்கணும். அவ கோயிலுக்குள்ள இருந்தா நாம நினைச்ச எதையும் செய்ய முடியாது. அவளை இப்பவே கோயில்ல இருந்து வெளியே வர வைக்கணும். நல்லா பாத்துக்கங்கம்மா. இந்த ஆணிதான் அந்த வெண்ணிலாவோட தலைவிதியை மாத்த போகுது. இந்த ஆணிய மட்டும் இந்த பொம்மை தலையில அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ முழுசா என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவா. இது மட்டும் நடந்துட்டா இதை விட எனக்கு வேற சந்தோஷமே இல்ல குருஜி. இணையான ஒரு சக்தியை உருவாக்கி அவளுக்கு துணை செய்யற மாதிரி குலநாகினி உருவாக்கி இருக்கா. இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. இதையெல்லாம் தாண்டி அவளை என்ன பண்ண போறன்னு மட்டும் பாருங்க.
ஸ்வரூப சர்வேசி சர்வசக்தி ஓம் க்ரீம் க்ளீம் ஹரீம் ஓம் க்ரீம் ஹரீம் ஹரீம் சர்வத்தையும் ஆளும் சர்வசக்தியே வா. கட்டளையிட்டதை செய். அந்த சாட்டை வெண்ணிலாவை கோயிலை விட்டு வெளியே வர வைக்கும். கூடிய சீக்கிரமே அவளுக்கு பைத்தியமும் பிடிக்கும் பாரு. பார்க்கலாம் அங்க என்ன நடக்குதுன்னு. நான் விட மாட்டேன். என் சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி நான் நினைச்சதை நடத்தி காட்டாம விட மாட்டேன். மாய பருந்து போய் அந்த வெண்ணிலாவை பயமுறுத்தி விரட்டு. கோயிலுக்கு வெளியே கொண்டு வா. ஆத்தா, உன் கருணையே கருணை. விடமாட்டேன், விடவே மாட்டேன். அந்த கோவில்ல இருக்கிற சக்தி தான் அவளை காப்பாத்திட்டே இருக்கு. முடிக்கிறேன், மொத்தத்தையும் முடிக்கிறேன். எங்கிட்டயே வா. நான் அனுப்ப போற நெருப்பு மண்டலம் மொத்த இடத்தையும் சாம்பலாக்க போகுது பாரு. அந்த வெண்ணிலா குலநாகினி அத்தனை பேர் நாசமாகட்டும். ஆத்தா, வெண்ணிலாவோட பாசமும் அன்பும் உண்மைன்னா வெண்ணிலாவுக்கு எதிரா என்ன செஞ்சாலும் அது செஞ்சவங்களே திருப்பி போய் தாக்கணும். உலகத்தையே காக்கிற ஆத்தா நீ. உன்ன மிஞ்சின சக்தி, பராசக்தி வேற இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. தப்பு பண்றவங்களுக்கு நீ பாடம் கத்துக்கூட ஆத்தா.
பாதை மாறி போகுது. திசை திரும்பி எங்கேயோ போகுதே. ஏன் திரும்பி வருது? ஐயோ! ஏ குலநாகினி, என்னையே சிதைக்கிறியா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். உன் பாதுகாப்புல இருக்கிற அந்த வெண்ணிலாவை அங்க வந்து என்ன செய்யறேன் பாரு. இப்பவே வரேன். தேவதே, என்னை காப்பாத்து. நாகமாதா, என்னை காப்பாத்து. என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இனிமேல் அந்த வெண்ணிலாவுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டேன். என்னை விட்டுரு. என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிரு. என்ன மண்ணு பண்ணிடாத. என்ன மண்ணு பண்ணிடாத.